உலகத்துடைய மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு 3 நாள் விசிட் இந்த கோட் டூர் 2025 வந்திருக்கிறாரு. வந்திருக்கும்போது முதல்ல அவர் வந்தது வந்து கல்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு அன்வீல் பண்ணிவிட்டு ஸ்டேடியம் போயிருக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கே இருக்கிற ஸ்டேடியமில் இருக்க மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் சண்டை போட்டு பொருட்கள்லாம் உடச்சி கத்தி ஒரு பெரிய சீன் ஆகிடுச்சு. அவர் அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போயிட்டார். ஒரு 10-15 நிமிஷம் தான் இருந்திருப்பார். இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகிடுச்சு. இதுதான் அது வைரல் நடந்துகிட்ருக்க விஷயம். அதுக்கப்புறம் அவர் ஹைதராபாத் போனார், பாம்பே போகிறாரு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை உலகத்துக்கு முன்னாடி இந்தியா அவ்வளோ பெரிய அவமானப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த மாதிரி பாகிஸ்தான் அதிபரை ரஷ்ய அதிபர் வந்து அசிங்கப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு. அந்த நியூஸ் முடிக்கல, அதுக்குள்ளே நம்ம நாட்டை வந்து அவமானப்படுத்திட்டானுங்க. வெஸ்ட் பெங்காலில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அந்த லியோனல் மெஸ்ஸி டூரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம். அதாவது இந்த வீடியோவில் இருக்க போது நான் உங்கள் மணி கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல இந்த கோட் டூர் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, மெஸ்ஸி அவர்கள் 3 நாள் இந்தியா வராரு. அந்த 3 நாளில் மொத்தமாக ஒரு 4 ஊர் பார்க்குறாரு. கேரளாவும் இருந்துச்சு, அப்புறம் கேரளா ஒரு வழியாக ஏதோ ரீசனால் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கல்கட்டா, அதுக்கப்புறமா ஹைதராபாத், அப்புறம் பாம்பே, டெல்லி. இந்த 4. முதல் நாள் வந்து கல்கட்டாவும் ஹைதராபாடும், 2வது நாள் பாம்பே, 3வது நாள் டெல்லி. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய ஒரு 1-on-1 மீட்டிங் இருக்க போது. அதுக்கப்புறம் அவரோட செஷன் முடியுது. இதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் பார்க்குறது ஒரு முக்கியமான அம்சம். அப்புறம் அவருடைய ஒரு ஸ்டாச்சு 70 அடி உயர ஸ்டாச்சு. உலகத்துலேயே அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு மெஸ்ஸிக்கு எங்கேயுமே கிடையாது. அவரோட பிறந்த ஒரு அர்ஜென்டினாவில் கூட கிடையாது. அங்கே கல்கட்டாவில் வந்து அதை அன்வீல் பண்ணுறாரு. அவரே அந்த ஸ்டாச்சு திறந்து வைக்கிறாரு. அப்புறம் அங்கங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டேடியமில் எல்லா மக்களோட சேர்ந்து ஒரு சின்ன கேம்ஸ் விளாடுறது, ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் விளாடுறது, எல்லாரோடைய ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி தான் அவரோட ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதில் எங்கே தான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுன்னு அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க மக்கள். ஏன்னு சொன்னால், இது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ப்ரைஸுக்கு விற்கிறாங்க. அவரை வந்து பார்க்க வரும்போது அந்த ஸ்டேடியமில் அவர் இருந்து ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் சால்ட் லேக்னு ஒரு ஸ்டேடியம். இதில் தான் அவர் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கேயே வந்திருக்கிறார் அவர். ஸோ அதனால தான் எடுத்தோடனே கல்கட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு தெரியும் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸ் அதிகம், கேரளாலே அதிக ஃபேன்ஸு. இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி இப்போ எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கேரளா ஃபேன்ஸ் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி, இந்த அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், நம்ம திமுக கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ மோசமாக தான் வந்து இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம். ஸோ இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு டிக்கெட்டும் 5000, 10,000, 12,000, 50,000 வரைக்கும் டிக்கெட் வித்துடுச்சு. ஃபுல் ஸ்டேடியம் ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இவர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு வாக் பண்ணுறாரு. நம்ம இந்த ஜெயிச்சதுக்கப்புறம்லாம் வந்து தூக்கிட்டு நடப்பாங்க, அந்த மாதிரி தூக்கி நடக்கிறாரு. ஃபுல் அரசியல்வாதிங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸு, விஐபிஸு எல்லோரும் அவரை ஃபுல்லாக மொச்சிட்டாங்க. ஸோ அவரை ஃபுல்லாக மொச்சிக்கிட்டு அவர் உள்ள அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து எல்லோரும் கவர் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹனிமூனை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, பல லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் இறந்து போன சம்பவத்தெல்லாம் முடிச்சு வந்திருக்காரு. அவ்வளோ தூரம் கிரேசி ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குறோம்ல, விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி கண்மூடித்தனமான ஃபேன்ஸ். இப்போ பெங்களூரில் வந்து ஆர்சிபியோடைய ஜெயிச்ச ஃபங்க்ஷன் நிறைய பேர் இறந்து போனாங்களோ அந்தளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங். அப்போ அவ்வளோ பேர் வராங்க. வெளிநாட்டுக்காரர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டாங்க. ஆனால் பணம் கட்டிட்டு ஸ்டேடியம் உட்காந்துருக்காங்க. அவரை பார்க்கவே முடியல, கண்ணுக்கே தெரியல. நான் அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அவர் எங்கே இருக்கிறன்னு யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த விவிஐபிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் குவிஞ்சிட்றாங்க. போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை. நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அங்கே கவர்மெண்ட் வந்து போலீஸ் கையை கட்டி போட்டுறது, இல்லாட்டி அங்கே இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸாக இருக்கும். இதுவே பண்ண முடியல. அவருக்கு போன பாதுகாப்புக்காரங்களே வந்து போலீஸ்காரங்களை சத்தம் போடுற மாதிரியான சூழ்நிலை. இவர் தோலை பிடிச்சி இழுத்து எம்எல்ஏ எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிடுச்சு. நாங்கள் காசு கொடுத்து அவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சேரை போட்டு உடைக்கிறது, அதை போட்டு உடைக்கிறது, அந்த ஸ்டேடியத்தையே துவம்சம் பண்ணிடுறாங்க. அவர் கிளம்பி வெளியே போய்ட்றாரு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொன்னால், மொத்த பெங்காலே அப்படியே கோவம் ஆயிடுச்சு. இந்த அஃப்கோர்ஸ் இந்த ஃபேன்ஸ் ரிலேட்டட் விஷயமெல்லாம் அவங்களோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்களே ஓப்பனாக பப்ளிக்காக அப்பாலஜி பண்ணுற அளவுக்கு கேவலம். சாரி மெஸ்ஸி அப்படின்னு அவங்களே பொது தளத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால் சாரி கேட்குற நிலைமை. எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், இங்கே என்ன பிரச்சனை நான் வந்து உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல, அது மாதிரி அங்கேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுச்சு. பார்த்தா இந்த தனி ஒருவனில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரூட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ஏர் ஷோ நடக்கும்போது அவ்வளோ கேவலமான அரேஞ்ச்மெண்ட்டு, அவங்களுக்கு மட்டும் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டாங்க. விவிஐபிஸ் மட்டும் நீட்டாக போயிட்டு நீட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. பொதுமக்களை அம்போன்னு விட்டுறது.
இங்கே நம்ம ஆளுங்க இறந்துலாம் போனாங்க இல்லையா, தண்ணி ஃபெசிலிட்டி இல்லாமல், டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல், அதே போல் தான் அங்கேயும். உடனே முடிச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் பிரச்சனை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோமாளித்தனம் எங்கே பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் ஒருத்தர் இருக்கார். அதாவது ஆல் ஓவர் இந்தியா இந்த கோ 2025 3 நாள் ட்ரிப்பை மெஸ்ஸி கூடயே ட்ராவல் பண்ணி அந்த அர்ஜென்டினா பிளேயர்ஸ் கூடலாம் ட்ராவல் பண்ணுற ஒரு ஆர்கனைசர் இருக்கார்ல, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி நீ தான் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல, உன் மேலே தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் மேலே பள்ளியை போட்டு அரெஸ்ட் பண்ணி டீடைன் பண்ணியாச்சு. டீடைன்னு சொல்கிறாங்க, பண்ணியாச்சு. ஆனால் அவங்க எதை பற்றி கவலைப்படுறதில்ல. அதுக்கடுத்து ஒரு ஹைதராபாத் போகிறாரு, பாம்பே போகிறாரு, டெல்லி போகிறாரு. அவரோட பிளான் என்ன இருக்கும், இதை பார்த்தா கவலை இல்லை. அவங்களுக்கு வந்து பழியை தூக்கி என்ன பண்ணணும், அரசாங்கத்து மேலே இருக்கிற பழியை வேறு யார் மேலேயாவது போடணும். அதை போட்டு அவங்க இந்த இதுதான் இப்போ நம்ம அண்ணாமலை நான் வந்து லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதாவது ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டு அதில் தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லிப்பாருன்னா, அரசியல்வாதிகளோட நோக்கம் ஃபுல்லாக எப்படி தான் இருக்குன்னு சொன்னால், மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, அதை எப்படி சரி பண்ணுங்கிறது தான் நோக்கம் இருக்கே ஒழிய அந்த பிரச்சனையை தீர்க்கிறத பற்றி அவங்க கவலையே படுறதில்ல. அப்போ இங்கேயும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு மக்கள் மனசில் நம்ம மேலே பழி திரும்பிடக்கூடாது, நம்மளை கெட்டவங்களை பார்த்துடக்கூடாது, இல்லை கெட்டவங்களை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் அரெஸ்ட் பண்ணிடும். மற்ற இடத்துல என்ன பிரச்சனை அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணியாச்சு, சாரி கேட்டாச்சு, இது சரி பண்ணுற ஒரு கமிட்டி போட்டாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, போட்டு அடித்து உடச்சி ஒரு தார்பாயெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. நான் கொடுத்த காசு வேஸ்ட்டு 10,000 வேஸ்ட் ஆச்சுல, அதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன், என்ன மனநிலை, அந்த 10,000க்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேர் எடுத்து போகிறேன், இல்லை ரக் எடுத்துகிட்டு போகிறேன், ஒன்று பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சு, எனக்கு ரீஃபண்ட் தரமாட்டேன், இதுக்கு ஈக்குவலாக நான் அதை உடச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லி சேரை உடைக்கிறது, அதோட இது உடைக்கிறது. என்ன மாதிரியான மனநிலை இது? எனக்கு ஒன்று நஷ்டம்னா உனக்கும் நஷ்டம். அதான் என்ன புரியுதுன்னா, அந்த நஷ்டமும் உனக்கு தான்ப்பா, அந்த நஷ்டமுமே அதுவும் பொது சொத்து தான், அதுவும் உனக்கு தான் சொத்துங்கிற மாதிரி தேட்டர் இல்லை. சரி, இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அந்த ஸ்டேடியம் தான் வரப்போகுதுன்னு சொன்னாலுமே இந்த அசிங்கம் பெங்காலிஸ்க்கு தானே அந்த அசிங்கம். நாளைக்கு வந்து பெங்காலுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி வரும்போது யோசிப்பாங்கள்ல, அப்போ அது உங்களையும் தானே சேர்த்து தானே பாதிக்குது. அந்த புரிதல் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைக்குனைவாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கன்சுலேஷன் என்னென்னா, அதுக்கு அடுத்து முடித்த உடனே ஹைதராபாத் போகிறாரு. ஹைதராபாத்தில் ரேவந்த் ரெட்டி, அப்புறமா ராகுல் காந்தி, இந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடர்லாம் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிறாங்க. டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் எல்லார்ட்டையும் தனியாக நிற்கிறார், அவர் சுற்றிலாம் பெருசாக க்ரௌட் பண்ணல. அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பெங்காலில் நடந்த கோமாளித்தனத்தை அவங்க பார்த்துட்டாங்க, நல்லா சூதாரணமாகிருப்பாங்க. ஐயோ நம்மளும் இதே மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு சேஃபாக அதை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதில் வந்து அவர் ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டரோட ஃபுட்பால் கொஞ்சம் விளாடுற மாதிரி, அப்புறம் க்ரௌடுக்கு வந்து பாலை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா சம்பவங்கள் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லிக்கலாம்னு சொன்னால், அந்த ஸ்டேட்டு தாண்டா ரொம்ப கேவலமாக நடத்திட்டாங்க, அடுத்து உடனடியாக ஹைதராபாத்தில் நல்லதாக நடந்துச்சு நம்ம சொல்லிக்கலாம். அது ஓரளவுக்கு ஒரு கன்சலேஷன் இருந்தாலுமே இந்தியர்கள் தானே பார்ப்பாங்க. இப்போ நம்மளுக்குள்ளே தெரியும், அங்கே பெங்கால் கவர்மெண்ட் சரியில்லை, அங்கே போலீஸ் அவங்க கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, வயலன்ஸ் ரொம்ப இருக்குது. அது எவ்வளோ பேர் பெங்காலிஸ்னு நமக்கு தெரியாது, இல்லீகல் பங்களாதேஷ் எவ்வளோ பேர் இருப்பாங்க கூட நமக்கு தெரியாது. அப்போ இவ்வளோ இருக்கிறதா நம்மளுக்கு தெரியும். பட் வெளிநாட்டில் இருக்க பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா மெஸ்ஸி போகிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுவாங்க. போன வாட்டி அவர் வந்து ஹாங்காங்கில் ஒரு மேட்ச் ஆடுறதா இருந்தது. ஹாங்காங்கில் போய்ட்டு அவர் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவர் விளாடவே போகல. ஏன்னா ஹாங்காங் சைனா அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஓடிட்டுருக்கு. நம்ம அதை பற்றி டீட்டெயிலில் இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் வீடியோவில் பேசுவோம். அந்த பொலிட்டிக்கல் ரீசனால் அவர் கலந்துக்கல. பெரிய அந்த நாடே கொந்தளிச்சிருச்சு, அது எப்படி நீங்கள் வந்து வர முடியாமல் போச்சுன்னு சொல்லி ஹாங்காங்கில் இருக்கவங்க, மெயின்லேண்டில் இருக்கவங்கலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வீடியோவே அவர் பப்ளிஷ் பண்ணார், நான் ஏன் வரலைன்னு சொன்னால் அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் அவர் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ப்ரெஷர். ஸோ இவரெலாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இங்கே வராருன்னு சொன்னால் உலகத்தோட லைம்லைட் அங்கே இருக்கும். அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் தானே. அப்போ அது ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஸோ அடுத்து இவர் பாம்பே போகிறாரு, இன்றைக்கி பாம்பேயில் இருக்கிறாரு, நாளைக்கு டெல்லி போகிறாரு, மோடிஜி கூட பேசுகிறாரு. டெஃபினட்டாக அந்த கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன். இல்லை அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணாங்க பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. வீடியோ வந்துச்சுன்னா சூப்பர், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வந்துச்சுன்னு சொன்னால். இதுதான் வந்து அந்த நடந்த சம்பவம். எனக்கு இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், நம்ம வந்து ஒழுங்கான ஒரு தலைவர், ஒழுங்கான ஒரு அரசாங்கம் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மெஸ் ஆகுது. மெஸ்ஸியே வந்தாலும் மெஸ் ஆகிடுது, ஒரு ரைமிங்காக சொல்கிறேன். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி குளறுபடி பண்ணிடுறாங்க. இது அப்படியே தமிழ்நாட்டில் நடந்திருக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் அங்கே சாம்பேட் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அந்த இதுவும் நடந்துருச்சு. பெங்களூரில் கோழி பார்க்க போய் அவ்வளோ பேர் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அது மாறி தான் ஆனும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடில் நம்ம அதை பற்றி பேசலாம் தான் வீடியோ நோக்கம். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எவ்வளோ முடியுமோ போட்டிருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.